ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா ரொம்ப நாளா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு தான் நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறேன். அப்படியே என்னோட சண்டே விலாகையும் குக்கிங் அப்படியே கவர் பண்ணிட்டு நான் உங்க கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்றேன். இன்னைக்கு சண்டே மார்னிங் எழுந்தோடனே வந்து நான்வெஜ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதோட வீடியோ பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்படியே உங்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பேன். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேவையில்லாம வந்து டைம் இதுல வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறது வந்து என்னன்னா யூடியூப் ரிலேட்டடா என்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. நானும் என்னடா யூடியூப் ரிலேட்டடாவே கேட்கறாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸா தான் இருந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து காமன் கொஸ்டின் தான். ஏன் உங்களோட சேனல் வந்து ஃபேஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுற ஃப்யூச்சரில் வந்து ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ணுறீங்க, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, மைக் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க எடிட் பண்ணுறக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் யூடியூப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், எவ்வளோ வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து செப்பரேட்டாக வந்து காமனான பீப்புள்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து எனக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணணும், எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நான் காலேஜ் முடிக்கும் போது எனக்கு 5 ஆஃபர்ஸ் கிடச்சிருந்தது. 3 வந்து எம்என்சி, 1 வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், 1 வந்து ஸ்டார்ட் அப்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்என்சிலாம் விட்டுட்டு இப்போ ஏன் நான் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். அந்த வீடியோ ஆக்சுவலி உங்களுக்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து லாஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து சில்கி ஹேரை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து நான் தனி வீடியோ போடுறேன். என்னென்ன பண்ணிருக்கேன், என்ன டிப்ஸு, என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன், அதையும் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் போடுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஏன் ஃபேஸ் காட்டவே மாட்டீங்க, ஏன் ஃபேஸ்லெஸ் சேனலா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வந்து ஒருத்தர் திட்டாரு இந்த கமெண்ட்லயே, நீ மூஞ்சி காட்டாம போடுறதுக்கு உனக்கு எல்லாம் எதுக்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து திட்ட மாதிரி இல்லை, ஒரு மாதிரி உரிமையா கேட்கறது, கோவத்துல கேட்ட மாதிரியே என்னமோ மாதிரி இருந்தது. ஆனா வந்து நான் ஃபேஸ்லெஸ் சேனல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான காரணமே இருக்கு. அது இது வரைக்கும் யாருமே சொல்லாதது, யாருக்கிட்டையும் நான் சொல்லாதது தான். நான் வந்து ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து என்னை இப்போதான் தெரியும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் 10th லீவ்லேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2015 16 என்னமோ சம்திங் நினைக்கிறேன். இல்லை 2018 வந்து நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி டெய்லி விலாகு, அப்போ வந்து நாங்கள் தோட்டத்தில் தானே, கிராமத்தில் தானே இருக்கோம், டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோவா எடிட் பண்ண தெரியாது. ஸோ வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவரில் கொடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கும் என் அண்ணாவுக்கும் சேர்ந்து ஒரே மொபைல் தான். அதில் எனக்கு வந்து 4 hours, என் அண்ணாவுக்கு வந்து மிச்ச நேரம். ஏன்னா ஃபோன் அவரோடது தான். அந்த 4 hours என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிமா அதெல்லாம் நான் பண்ணிட்டு போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. அப்புறம் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. கலரை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தாவே தெரியும் நான் கொஞ்சம் டஸ்கி கேர்ள் தான். ஸோ அப்போ வந்து நிறைய வந்து கலரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து அப்போ என்னாலேயே வந்து என்னோட கலரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. சரி கருப்பாக இருக்குன்னு தான் நிறைய வந்து கமெண்ட் போடுறாங்களே, நம்ம வந்து ஏன் வந்து பவுடர் போடக்கூடாது, நிறைய பவுடர்லாம் போட்டுட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து அதுக்கும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து பவுடர் போட்டால் மட்டும் என்ன கலர் ஆயிருவியா, ஐஸ்வர்யா ராய் ஆயிருவியா அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைலி இமோஜி என்னென்னமோ போட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் கொஞ்ச நாள் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வெளியே கலாய்ச்சா ஓகே தான். பட் நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளை வந்து கலாய்க்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. வெளியே கலாய்ச்சா ஓகே, கூட இருக்கிறவங்களே கலாய்ச்சா வந்து டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் நினச்சி நிறைய வந்து யோசிச்சு கடைசியில் வந்து அப்படியே ட்ராப் அப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த யூடியூப் பக்கமே வரக்கூடாதுடா, விடுங்கடா சாமிகளா என்ன அப்படின்னு தான் நான் யூடியூப் சேனலை விட்டு போனதுக்கு காரணமே. அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓகே இப்போ நான் மறுபடியும் ஏன் ரீஸ்டார்ட் பண்ணால் என்ன தப்பு, நம்ம ஃபர்ஸ்ட் அது என்னன்னே தெரியாதப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
இப்போ வந்து ஏன் ரீஸ்டார்ட் பண்ண தயங்குறோம் அப்படின்ட்டு, ஓகே ஃபேஸ் காட்டி போட்டால் தானே பிரச்சனை, ஃபேஸ்லெஸ்ஸாக போடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஆல்மோஸ்ட் வந்து 8 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணவே இல்லை. இப்போவும் வந்து நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் கை வந்து போய் அதை வந்து கமெண்ட்டை வந்து இரேஸ் பண்ணதை பார்க்கவே இல்லையா, அதுக்கு வந்து போல்டாக வந்து என்னால் ஆன்சர் பண்ண இது வரைக்குமே முடியலை. இப்போ கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க தான், அதை வந்து நான் அப்படியே வந்து இரேஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஏன் இரேஸ் பண்ண, அதுக்கு கொஞ்சம் போல்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல, நம்ம மேலே ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ இனிமேல் நான் வந்து இரேஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு தான் இருக்கேன். செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் வந்து என்னோட ஃபேஸ்லெஸ் சேனலுக்கான காரணம். அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் வந்து ஃப்யூச்சரில் பிளான் இருக்கா அப்படின்னா, ஏன் கண்டிப்பாக வந்து எனக்கு பிளான் இருக்குது. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபேஸோட தான். அப்புறம் வந்து நிறைய வந்து இதெல்லாம் வந்து கிண்டல்ஸ் அதனால தானே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து ஆசை இருக்குதா காட்டி போடணும் அப்படின்னு. பட் பீப்புள் ஜஸ்ட் அக்செப்ட் மீ இல்லை. ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இப்போல்லாம் வந்து வீடியோஸில் வந்து ஃபேஸ் காட்டி போடுறதில்ல. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுவேன். கண்டிப்பாக அந்த தைரியம் எப்போ வரும்னு எனக்கு தெரியல, பட் சீக்கிரமாக வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணீங்க, எந்த மாதிரி ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. பிகாஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணும்போது என்னோடது வந்து ஒரு 10,000 மொபைல்ஸ் தான். நான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலோடது. அதில் கடைசியில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 269 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு பெருசாக எடிட்டிங் தெரியாது, கிளாரிட்டிலாம் எதுவுமே தெரியாது. பட் கடைசியில் நான் க்ளோஸ் பண்ணும்போது 269 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருந்தாங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக போடுவோம் அப்படின்னு ஆக்சுவலி வந்து நான் ஐஃபோன் வாங்கலான்னு தான் பிளான்ல இருந்தேன். நான் வந்து யூடியூப் வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து இதில் ஏதாவது ஏர்ன் பண்ணி வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான். பட் வந்து இதில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னாவே 1 lakh 2 lakh செலவு பண்ணணும் அப்படின்னா நம்மளால சுத்தமாக முடியாது. ஸோ நார்மலாக என்கிட்ட வச்சிருந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து OnePlus Nord 4 வச்சிருக்கேன். அதுதான் நான் வந்து 20,000க்கு போன தீபாவளிக்கு என்னமோ வாங்கினேன் என்னோட பர்சனல் யூஸ்க்காக. அதை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். தனியாக எந்த கேமரா எந்த மொபைலும் வாங்கினதில்ல. ஸோ செகண்ட் அண்ட் மோஸ்ட் வந்து மைக் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு. மைக் ஆக்சுவலி நான் வாங்குறேன்னு பிளானில் தான் இருந்தேன். பட் வந்து அது வந்து 1000 rupees மேலே காட்டுது. அவ்வளோ பட்ஜெட் நமக்கு இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணுறக்கும் ஆள் இல்லை. ஸோ நான் வந்து நார்மலாக வந்து ஒரு டிவைஸ் வச்சுப்பேன். அதில் வந்து அப்படியே நான் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பின்னாடி வீடியோ ஓடிட்டு இருக்கும், எடிட்டிங் ஆப்பில் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எல்லாமே. அடுத்து வந்து எடிட்டிங்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் தான் யூஸ் பண்ணிருந்தேன். எனக்கு பெருசாக எடிட்டிங் எல்லாம் சுத்தமாக தெரியாது, கிளாரிட்டினா என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் மேர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு பார்க்கும்போது இன்ஷாட் தான் ஈஸி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து நான் இன்ஷாட்டில் தான் யூஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேப்கட்டில் எடிட் பண்ணுங்கக்கா, அதில் வந்து நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்கட் வந்து பழக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த வீடியோ எல்லாமே வந்து கேப்கட்டில் தான் நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து உண்மையாகவே வந்து இன்ஷாட்டை வந்து கேப்கட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர் இருக்குது, கிளாரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, குவான்டிட்டி, கிளாரிட்டி. ஸோ நம்ம வந்து ஹெச்டி கிளாரிட்டி எல்லாம் நம்ம என்ன உருவாக்கிக்கலாம். இது வந்து நம்ம கிளாரிட்டி இல்லாமல் போடும்போது என்னோடது வந்து ரொம்ப டிம்மாக ஒரு மாதிரி குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம வந்து குவாலிட்டி ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து சஜஸ்ட் பண்ணினது வந்து விபின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும். எடிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த இதில் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூடியூப்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உங்களோட யூடியூப் சேலரி எவ்வளோ, இன்கம் எவ்வளோ, யூடியூப்ல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி யூடியூப் வந்து ஒரு குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மணி மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, யூடியூப் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. யூடியூப் வச்சிருக்க யாருமே எனக்கு சொல்லலை, என்னோட சர்க்கிளில் யாருமே யூடியூப்பும் வச்சுக்கல. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்த்து தான், எப்படி யூடியூப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது கூட
நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட யூடியூப் சேலரி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சேனலில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல 269 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்து 2,40,000 நிமிஷம் வந்து யூசர்ஸ் பார்த்துருக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து ஒரு மானிட்டைசேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து நமக்கு காசு வர ஸ்டார்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாலேயே வந்து நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்னா 269 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இல்லை, ஏன்னா வந்து அது பத்தாது. அது கூட வந்து 731 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக முடியும். அது ரீச் ஆகலை அப்படின்னாலும் வந்து நமக்கு வந்து யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் வராது. ஸோ செகண்ட் சேனல் இதுதான். அந்த ஃபேஸ்லெஸ் சேனலில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுலேயும் கிடையாது. ஏன்னா யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு பைசா கூட இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து 668 சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு பத்தாது இல்லையா? இன்னும் வந்து 332 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வேணும். அப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதுவும் நம்மக்கிட்ட இல்லை. 2 தான் இருக்குது. 2 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. நான் மொத்தமாக 4 வீடியோ என்னமோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 மணி நேரம் தான் பார்த்துருக்காங்க. அது இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து 10 மில்லியன்ஸ் வியூ போயிருக்கணும். எனக்கு மொத்தமாகவே சேனல் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து 2 லட்சம் வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ அந்த க்ரைட்டீரியாலையும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். நிறைய பேர் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து வளர்ந்துடுறாங்க. இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட வீடியோ, அவங்களோட வீடு, ஸோ ஆஸ்தட்டிக்கான பீப்புள்ஸ் எல்லாம் போடும்போது அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் ப்ரமோஷன்ஸ் எதுவுமே பண்ணல, ஆட் எதுவுமே பண்ணல. ஸோ என்னோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏர்னிங் ஃப்ரம் யூடியூப் இஸ் 0 rupees. ஸோ பட் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கேன். என்னென்னா எனக்கு மைக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் வந்து ட்ரைபேடுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 600 rupeesக்கு வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒன்று பண்ணேன், அது வந்து உடஞ்சி போச்சு. மறுபடியும் இன்னொரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து மொத்தமாக 600 rupees வந்து இது பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து யூடியூப்பில் வந்து எந்த இன்கமும் எனக்கு வரல. ஸோ என்னோட ஒரே ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் என்ன நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலில் வந்து இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் வீடியோ ஃபஸ்ட் ஒழுங்கா இல்லை, வீட்டு பார்க்குற வழியை பாரு, அதுக்கப்புறம் நீ வந்து யூடியூப்பில் வீடியோ போடலாம் அப்படின்னா. ஆஸ் அ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு என்னால் என்னங்க வீட்டை மாட முடியும், என்னால் வீடாக கட்ட முடியும். அதுவும் இல்லாமல் அப்படி தான் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூபுக்கு வந்தால் யூடியூப்பும் வந்து இந்த மாதிரி பண்ணி என்னை வந்து துரத்தி விட்டுருச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. பட் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கு வந்து வேணால் நான் காரணம்னு சொல்லுவேன். இந்நேரம் அந்த கிண்டல் கேலி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்நேரம் வீடியோ போட்டிருந்தா மேபி நான் வந்து ஒரு 5K இல்லைனா 10K, ஆக்சுவலி இது வந்து 6 to 8 hours மேலே ஆயிடுச்சு. எப்படியும் நான் வந்து அட்லீஸ்ட் 6K ஃபாலோவர்ஸ் ஆச்சு நான் வச்சுருப்பேன் அப்படின்னு வந்து எனக்கு இப்போ நான் வந்து ஃபீல் ஆகிறேன். ஸோ ஏதாவது இன்னும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா நிறைய வந்து கிண்டல் கேலி எல்லாமே வரும். பட் அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து விடாமுயற்சியோட வேலை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும்னு நானும் நம்புகிறேன். ஸோ அதில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அது ஜோதி அப்படின்னு ஒரு அக்கா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணாங்க. அது ஆக்சுவலி வந்து 8 hours ஆயிடுச்சு. இன்னுமே அவங்கள வந்து என்னால் மறக்க முடியலை. அவங்க என்னென்னா இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஒன்றும் ரிச் கிடையாது, எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யூடியூப் பார்க்குற முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸும் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வெற்றியோ தோல்வியோ ஒரு நாள் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக இன்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். ஸோ நான் பண்ண தப்பு எதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. குட் டைம் டேக்ஸ் டைம். ஸோ குட் திங்ஸ் டேக் டைம்ஸ். ஸோ எப்பவுமே வந்து நல்ல விஷயம் வந்து கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி எனக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு. நான் வெயிட் பண்ண ரெடி ஆகிட்டேன். நீங்களும் வெயிட் பண்ண ரெடி ஆகுனா
கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் மறக்காமல் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறதே டவுட் தான். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்படியே சண்டே சமையல் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.